அப்படிங்கும்போது இது கொடுத்துட்டான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம எப்படி போட போறோம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இது என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது என்ன டெஸ்ட்னு காமனான கொஸ்டின் இருக்கும். இது என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ண போறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐட்டம் வந்து 9 ஐட்டம்ஸ் தான். அப்போ என்னோட வேல்யூ 9 தான். அப்போ லெஸ் தென் 30. அப்போ லெஸ் தென் 30 போது ஸ்மால் டெஸ்ட் டெஸ்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்கிறான்னு பாருங்க. சப்போஸ் இங்க வந்து பாப்புலேஷன் மீனுக்கு பதிலா பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுத்தோம்னா எஃப் டெஸ்ட் போகும். எஸ் ஸ்மால் பெயின் இருக்கும்போது இது பாப்புலேஷன் கொடுக்கும்போது நம்ம ப்ராப்ளம் நிறைய பார்க்கும்போது பார்ப்பீங்க. இது இன்னொரு சாம்பிள் பாப்புலேஷன் கூட கொடுக்கலாம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட கொடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துக்கிறோம், மியூ கொடுத்துக்கிறோம். மியூ கொடுத்துக்கும் போது 47.5. அப்ப இங்க ஒரு டேட்டா கொடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன டெஸ்ட் செலக்ட் பண்ணலாம்னு அதை நீங்க செக் பண்ணி பழகிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ மியூ கொடுத்துட்டா நம்ம என்ன வேணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்னா டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட் ஈஸியா இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி போடலாம். சிங்கிள் மீன் டெஸ்ட் ஈஸியா இருக்கும். மற்ற டெஸ்ட் எனர்ஜி பாசிபிள்னா இதுக்கு மற்ற டெஸ்ட் எது பாசிபிள் கிடையாது. கரெக்டுங்களா? இல்ல வேற எனர்ஜி பாசிபிள் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை பார்த்த முடியும், நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும், ஈஸியா எடுக்க முடியும். எது ப்ராப்ளம் ரெண்டுக்கு மெரிச் ஆகும்னா டி டெஸ்ட்ல டபுள் மீன் டெஸ்ட்டும் எஃப் டெஸ்ட்டும் தான் ரெண்டு மெரிச் ஆகும். அதை வந்து நீங்க ரெண்டுல எது வேணா போட்டுக்கலாம். அவன் கிவன் தட்ல எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நீ டி டெஸ்ட்ல டபுள் மீன் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம், ஆர் எஃப் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். மற்றபடி ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டாக தான் போடணும். சரிங்களா? அதனால ஒரு பிரச்சனை இருக்காது. நல்லா பாத்துங்க. டி டெஸ்ட்ல டபுள் மீன் டெஸ்ட்டும் இல்ல எஃப் டெஸ்ட்டும் நீ மாத்தி கூட போட்டுக்கலாம். அவன் கொடுக்காத பட்சத்துல, அவன் கிவன் டெஸ்ட்ல கொடுக்காத பட்சத்துல, கொஸ்டின் கொடுக்காத பட்சத்துல. மற்றபடி அவன் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தானோ அந்த டெஸ்ட்ல தான் போடணும், வேற டெஸ்ட்ல போட முடியும். சரியாமா? சரி, இப்போ என்ன கொடுத்துனா டேட்டா வேல்யூ கொடுத்துருவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பார் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்க்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன, சம்மேஷன் எக்ஸ் பை என். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன சொன்னேன், x minus x bar the whole square divided by n minus 1 ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். இது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. அப்ப இந்த டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு வேல்யூ சொல்றாங்கன்னு சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியுமா? கால்குலேட்டர் கத்து கொடுத்தேன்னா இல்ல மேபி அதை ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். உனக்கு அது செக் பண்ணி கண்டுபிடிக்க தெரியுமாமா? லைக் சார் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் அது ஓகே, அது நார்மல் ப்ராசஸ். கால்குலேட்டர்ல எப்படி போடணும்னு கத்து கொடுத்தாங்களா? கத்து கொடுக்கலையா? இல்ல சார். சரி, எங்கிட்ட கால்குலேட்டர் இருந்து சொல்லிருக்கேன். சரி பார்க்கலாம், போடலாம். சரி சொல்றாங்க. இப்போ வேல்யூ என்ன அப்படியே போட்டுருங்க. 45 plus 47 டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க, அப்படி ஈஸியா இருக்கு. 50 52 48 47 49 53 51 ல சார். ஆமாமா 51. 1 2 3 4 5 6 7 8 9 தான சார்? 9 வேல்யூ தான்மா. 9 வேல்யூ தான். 1 2 3 4 49.11 சார். போட்டிங்க மீன் 49.11ங்களா? ஆமா சார். சரி, அப்ப x - x பார் என்னடா கிடைக்கும்? அதுக்கு ஹோல் ஸ்கொயர் வரை போடணும். 45 minus 49.11 minus 4.11 into minus 4.11 16.892 sir. 89 ரெண்டு டிஜிட் சொல்றேன். ஓகே சார். 47 minus 49.11 minus 2.11 into minus 2.11 4.45 sir. 50 minus 49.11 0.89 into 0.89 0.79 sir. 52 minus 49.11 is 2.89 into 2.89 is 8.35. Okay, 48 minus 49.11 minus 1.11 sir. Square வந்துட்டு 1.23. 1.23. 47 minus 49.11 is minus 2.11 into minus 2.11 already ported 4.4 already ported 4.45. At the 49 sir. 49 point
49 minus 41.11 is minus 0.11 into minus 0.11 minus 1 0.01 0.1 0.01 okay 53 minus 49.11 that is 3.89 into 3.89 is 15.13. 51 minus 49.11 1.89 1.89 into 1.89 is 3.57. 3.57 இப்போ யாருன்னா இந்த கடைசியோட சம்மேஷன் கண்டுபிடிச்சா போதும். Okay, so 16.89 ஒரு நிமிஷம் மேலே போயிடுச்சு வந்துட்டு 16.89 4.44 sir. ஆமாம் 4.44 நான் சொல்கிறேன் நோட் பண்ணிங்களா 4.44 0.79 79 8.35 8.35 1.23 1.23 4.44 4.44 0.01 0.01 1.13 sorry 15 point அது அடிச்சுமா 15.1 sir 15.13 3.57 yes sir 54.85 sir 54.85ங்களா ஆமா ஓகேம்மா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மீன் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் பார் இது வந்து எக்ஸ் பாரோட வேல்யூ அண்ட் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் 54.81 டிவைட் பை n மைனஸ் ஒன் என்னோட வேல்யூ இங்கே 9 அப்போ 9 மைனஸ் ஒன்னா 8 அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ சொல்கிறாங்கன்னு இது டிவைட் பை 8 போட்டு ரூட்டுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு போட முடியுமா சதுதா சசுதா இருக்கிறீங்களா என்னாச்சு சார் கேக்குதா சார் நான் மியூட் கேக்குது கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் ரூட் போட்டு 2.617 ஓகே எண்ட் ஆஃப் ப்ளஸ் 2.61 கரெக்ட்டா 2.61 ஆமா சார் ஓகே டக்கனே இப்போ நம்ம கையில இருக்குது மியூ வேல்யூ இருக்குது எக்ஸ் பார் வேல்யூ இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இருக்குது n ஓட வேல்யூ இருக்குது n வந்து 9 அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது டி டெஸ்ட்ல சிங்கிள் மீன் டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு எக்ஸ் பார் வேல்யூ 49.11 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 2.61 அண்ட் பாப்புலேஷன் மீன் வேல்யூ அவங்க கொடுத்துக்கிறாங்க 47.5 அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது டி டெஸ்ட்னால ஹச் நாட் டிபெண்ட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் முடிச்ச முடியும் மறக்காம நம்ம ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணணும் ஹச் நாட் டிபெண்ட் பண்ண மறந்துடுவோம் எடுத்த மட்டும் இந்த கால்குலேஷன் முடிஞ்ச முடியும் ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிருங்க ஹச் நாட் என்னது மீன் பாப்புலேஷன் மீன் சாம்பிள் மீன் கொடுத்துட்டாங்க தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் பார் அண்ட் மியூ சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன் மீன் ஸோ இது டி டெஸ்ட் சிங்கிள் மீன் டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு அதை சொல்லிடுங்க டி டெஸ்ட் இல்லை சிங்கிள் மீன் டெஸ்ட் அடுத்த கான்செப்ட் சொல்லிடுங்க சிங்கிள் மீன் டெஸ்ட் இதை முடிச்ச முன்னாடி இது ஃபார்மா எழுதிடுங்க அவ்வளோதான் ஃபார்மா எழுதிட்டு நம்மளுக்கு ஆசிரியர் ரூல் படி என்ன வருமோ மாடலஸ் போட்டுங்க மியூ டிவைட் பை இங்கே எஸ்டி போட்டோம் எஸ்டி டிவைட் பை ரூட் n மைனஸ் 1 போட்டுங்க அப்போ என்னாச்சு எக்ஸ் பார் வந்து 49.11 மைனஸ் 47.5 டிவைட் பை எஸ்டி ஃபார்முலானா ரூட்டு போட்டுக்கிறீங்க அப்போ 2.61 டிவைட் பை ரூட் 8 வருது ஏன்னா n மைனஸ் 1 ரூட் 9 மைனஸ் 1 வந்து ரூட் 8 இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கால்குலேட்டர் வேல்யூ முடிஞ்சது கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க கால்குலேட்டர் வேல்யூ என்ன sir 49.11 47.5 47.5 divided by 2.61 divided by root of 8 1.74 sir 1.74 ஸோ கேட்டுக்கங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் ஆல்பா வேல்யூ அவங்க கொடுக்கல அதனால் 5% தட் இஸ் ஈக்குவல் டு 0.05 அப்போ நம்ம வந்து டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.05 கமா 8 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுக்கு பார்த்து சொல்கிறாங்கன்னு
ஒன் டெய்ல டூ டெய்ல் ஆகும்போது நம்ம எதில் போய் பார்ப்பீங்க? ஒன் டெய்ல டூ டெய்லா? எதுவுமே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இல்ல லோயர் சார். எதுவுமே கொடுக்கல. கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? டூ டெய்ல் தான் எடுக்குவோம். அது கொடுத்துருந்தா தான் நம்ம மாற்ற போகிறோம். கொடுக்காத பட்சத்தில் நம்ம டூ டெய்ல் தான் எடுக்குவோம். அதை மறந்துடாதீங்க. டூ டெய்ல் எடுக்கும்போது சரி. அடிக்கடி மறந்துடுவோம். டூ டெய்ல் எடுக்கலாமா ஒன் டெய்ல் எடுக்கலாமா? ஏன்னா டேபிள் பார்க்கும்போது அவன் கொடுத்துருவான். ஒன் டெய்ல் டூ ஆமா சார். டெய்ல். அப்போ 8 ஸோ ரகனு 8ல 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 0.05 ஆமா சார். ஸோ 5.041. 1 2 ஆமாம் 5.041. ஸோ அவ்வளோதாங்க 5.041. அதை போட்டுட்டு நம்ம கால்குலேட்டர் வேலையை செக் பண்ணுங்க. ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம்ங்க. அதுதானே இல்லை வேறையா? டூ டெய்ல் தானே பார்ப்போம். டூ டெய்லில் மேலே தானே பார்த்தீங்க, கீழே பார்த்தீங்களா? ரெண்டு வேலுக்கு ஓ சாரி, நம்ம டூ டெய்ல் தானே பார்ப்போம். ஆமா சார். 2 டைல்ல 0. சார் 2 டைல்ல 0.05 அதுதான் பார்த்தீங்களா லாக் ஆகிறோம். அப்போ ஒன் டெய்ல இது 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்கன்னா நம்மளுக்கு 1% வருமா? புரியுதாம்மா? இது வந்து என்னது? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. டூ டெய்லுங்க ஒன்றும் இல்லை. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணால் எங்கே இருக்கும்? 1% வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கேர்ஃபுல்லாக போடணும். பார்த்தீங்களா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களாம்மா? கண்ணே ஒன் டெய்ல 0.051னா இது இன்ட்டு 2 போடுங்க. இது இன்ட்டு 2னா எங்கே வரும்? 1%க்கு வரும். இதில் பார்க்கவும் புரியுதாம்மா? இல்லை புரியலையா? லாஸ்டா புரியல சார். எனக்குன்னு லாஸ்டா புரியல சார். இல்லைம்மா, ஒன் டெய்லுங்கும் போது அப்படியே வச்சுக்கோங்க. டூ டெய்லும் போது இருக்கிறது இன்ட்டு 2 போட்டுக்குங்க. இந்த இருக்குதுல்ல, இது இன்ட்டு 2 போட்டுங்கன்னா டூ டெய்லா மாதிரி. அப்போ எதை எடுக்கலாம்? ஒரே நிமிஷம் அது ஃபார்முலா என்ன கொடுத்துறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்பா பை 2ன்னு போட்டிங்கன்னா அது வந்து ஈக்குவல் டு 0.05. சரிங்களா? அது வந்து ஒன் டெய்ல். சரிங்களா? ஒன் டெய்ல். இப்போ நம்மளுக்கு டூ டெய்ல் என்ன கிடைக்குதுன்னா ஆல்பாவோட வேல்யூவே பார்த்தீங்கன்னாவே 5%. 0.05%. சரிங்களா? 0.05%. அப்போ ஒன் டெய்ல் இல்லை டூ டெய்ல் தானே. அப்போ நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும்போது ஒன் டெய்ல்னா இது ஆல்பா, டூ டெய்ல்னா இது ஆல்பா. அதே வந்து ஒன் டெய்லாக இருந்தால் என்ன ஆகும்னா இது ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகும். இது வந்து ஆல்பா பை 2, இது ஒரு ஆல்பா பை 2 ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0.5ன்னு இருக்குதுன்னா நல்லா பார்த்துங்க. இது வந்து என்ன கிடைக்குது? 0.05 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரெண்டை கட் ஆகல இல்லை, 2ஆல் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து என்ன ஆகுது? ஆல்பாவாக மாறிடுது. அப்போ இந்த ரீஜியனும் சேர்த்து இங்கே வர மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா 1% போது என்ன ஆகும்? இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம டேபிள் ஏன் இது மாதிரி கொடுத்துக்கிறாங்க? 1% நம்மளுக்கு என்னென்ன டேபிள் இருக்குது? 1%, 0.05%, ஓகே 0.2% கொடுத்துருக்காங்க, 0.1. இது வந்து 10%, இது வந்து 20%, 20 உங்கள் டேபிள் ஒன் டெய்லு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. டூ டெய்லுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2ஆல் டிவைட் பண்ணி நம்பருக்கு 10%னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்களா? 5%னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்களா? கரெக்டாம்மா? சார். அப்போ 5% தான் நம்மளுக்கு, பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 2%, 1%, ஒன் டெய்ல். அதுக்கப்புறம் எப்படி மாற்றுறாங்க? 1%க்கு அப்புறம் 0.2%, 0.1%. ஒரு நிமிஷம் என்னோட டேபிள் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பெஸ்ட் பண்ணி சொன்னது உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு என்ன 8 வருதா? 8ன்னா நம்மளுக்கு இதை எடுக்கிறாங்க. இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறாங்க. 2.31 வருது. 5% இல்லை, 5% வந்து இதை எடுக்கிறாங்க.
5% தான் கண்ணு. ஆ சார் 5% போது இந்த வேல்யூ பாருங்களா 2 டென் டெஸ்ட்ல 5% சொல்றாங்களா இது எடுக்கிறாங்க. அப்ப நம்ம போன ப்ராப்ளம் பார்க்கும்போது 0.05 பார்க்க கூடாது. 0.5 ஆமா சார் நம்ம 5% இதுல பார்த்துருக்கோம். இதுல இருக்குது பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ நம்ம பார்த்துக்கணும். 21 இருக்குதுல இது பர்சன்டேஜ் 21 நம்ம போன ப்ராப்ளத்துக்கு பாத்தீங்கன்னா 21 இங்க பார்த்துருக்கோம். 1.732 1.721 வச்சு போட்டிருக்கோம். சரிங்களா? அவன் பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறாங்க. அப்ப 5% இது 5%னா 8 யாருன்னா இங்க இருக்கான் 2.301 கொடுத்துக்கிறான் பாத்தீங்களா 2.301 புரியுதாமா? இல்ல டேபிள் காட்டுங்க. டேபிள் ஸ்கிரீன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு புரியல. நான் டேபிள் இல்ல பார்த்துட்டு சார் புரியுது புரியுதுங்களா? ஓகே. அப்ப அதுலயுமே அந்த 5% இருக்குது அதை நம்ம மாத்தி போட்டோம். ஆக்சுவலா 3 பாயிண்ட் போட்டக்கூடாது 1.70 சம்திங் இருந்தது அதை எடுத்து போட்டிருக்கோம். பாத்தீங்களா அது மார்க் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அப்போ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.703 வருது. அப்போ அக்செப்டட் கிடையாது ரெஜெக்டட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம். ஹச் நாட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ மாறும்போது ஆன்சரே மாறுது. ரெஜெக்டட் 1.73 சம்திங் ரெஜெக்டட் மாறும். ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன இது 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்குதா? இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்குதுடா 2.306 வருது. அப்போ கால்குலேட்டர் வேல்யூ என்ன 1.71 1.74 is less than or equal to 2.306. therefore table value and calculator value conclusion வந்து accepted வருது. H நாட் வந்து accepted. H நாட் வந்து accepted. சரிடா கண்ணு? சரி இது யாரு? இது ஒரு சிங்கிள் மீன் டெஸ்ட்ல வந்து டேட்டா வேல்யூ கொடுத்திருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ல பார்க்க போறோம். சரிங்களா? இதை சிங்கிள் மீன் அண்ட் டபுள் மீன்ல நார்மலா கொடுத்தோன்னா இந்த மாதிரி போடுறீங்க. இல்லைன்னா நம்ம டேபிள் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போடுவோம். சரிடா கண்ணு? இதே டபுள் மீனுக்கு என்ன டேட்டா கொடுத்தா டைரக்டா போட்டுருவீங்க. கரெக்டா? டைரக்டா போட்டுருவீங்க. வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுருவீங்க. சரியாமா? ரெக்கார்ட்ஸ் மெசேஜ் இது கொஞ்சம் பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. நம்ம இந்த வேல்யூ போட்டுறோம். டபுள் மீன் டெஸ்ட் ஒரு இன்னொரு டேட்டா வேல்யூ கொடுத்ததுக்கு மட்டும் சும்மா ரெப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே இதெல்லாம் ஃபுல்லாகவே காப்பி பண்ணி ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டபுள் மீன் டெஸ்ட்டோடது. இது எப்படி கொடுத்துருப்பாங்க என்னங்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். சார் டபுள் மீன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டேட்டா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா தனித்தனியாக எக்ஸ்பார் ஒய்பார் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பார் ஒய்பார் வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு எப்படி போடுறாங்க பார்த்துங்க. 5% அவனே கொடுத்துட்டான். 11 டிகிரிஸ் படிக்கிறது இவன் டேபிள் வேல்யூ ஒரு சில ப்ராடக்ட் டேபிள் வேல்யூ அவனே கொடுத்துட்றான். இது வந்து 2.2 அவனே கொடுத்துட்டான் 5%. டெஸ்ட் வந்து டிஸ்கிரிமெண்டல் இஸ் பிட்வீன் 2 ஹவர்ஸ்ட்டான். அப்போ கண்டிப்பாக வந்து இது அவனே டேபிள் வேல்யூ கொடுத்துட்டான். அதனால இது 1 டைம்ல 2 டைம்ல செக் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் 2 டைம் டெஸ்ட்னு அவனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கொடுக்கலாம் 2 டைம் டெஸ்ட். இப்போ என்னாச்சு 2 டேட்டா வேல்யூ கொடுத்துட்டோம். 2 டேட்டா வேல்யூ கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்து என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செப்பரேட்டாக கண்டுபிடிக்க போறீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு எஸ்ஸோட வேல்யூக்கு தனியாக ஒரு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூக்கு தனி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா கால்குலேஷன் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு திரும்ப கால்குலேஷன் போட்டாலும் அதே ஐடியா தான். எக்ஸ் பார் ஒய் பார் ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அந்த கான்செப்ட் தான் இங்கே போட்டுக்குது. டேபிள் வேல்யூ எப்படி போட்டுக்கணும் பார்த்துங்க. இது ஆல்ரெடி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணது தான். 28 31 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எக்ஸ்பார் வந்து இதனோட டோட்டல் எத்தனை டேட்டா இருக்குன்னு பார்க்குறீங்க. எத்தனை டேட்டா இருக்குது 1 2 3 4 5 6 7. அப்போ இது டிவைட் பை 7 போடுறீங்க. டிவைட் பை 7 போட்டால் எவ்வளோ கிடைக்குதுன்னு 219 டிவைட் பை 7. அதுதான் வந்து எக்ஸ்பாரோட வேல்யூ. எவ்வளோ கிடைக்குதுன்னு சஸ்வதா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டால் என்ன கிடைக்குது? எக்ஸ்பார் 217 சார் 219 ராகனா 219 டிவைட் பை 7 டிவைடட் பை 7 31.2 31.2ங்களா? ஆமா சார் 31.28 ஸோ அதை வச்சு இது மைனஸ் பண்ணி போட்டு அப்ராக்சிமேட்டாக இது வரும் போட்டுக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துங்க. 28னா ஆமாம் 28னா 3னா 7 வரும் இந்த வேல்யூ. அப்போ இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. இதனோட டோட்டல். அப்போ இதனோட டோட்டல் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? எஸ்டி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. எஸ்டி வேல்யூ என்ன ஃபார்முலா பார்த்தோம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் சம்மேஷன் வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் 1. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. இதே மாதிரி டிவைட் பை இது எத்தனை வேல்யூ 1 2 3 4 5 6. அப்போ இந்த வேல்யூ டிவைட் பை 6 போடுமா ஒய் பார் கிடைக்கும் 167 டிவைட் பை 6.
போட்டிங்களாமா? சார் இப்போ எக்ஸ் டேரெக்டாக அந்த வேல்யூ தான் சார் 30 இல்லை இது போட்ட இந்த கால்குலேஷன் அதை பார்த்துக்கலாம். ஒய் பாரும் கண்டுபிடிச்சலாம். ஒய் பாரோட வேல்யூ 167 டிவைட் பை 6. ஒய் பாரோட வேல்யூ 167 divided by 6. 27.83. 27.83. அப்போ அதை ரெண்டையும் வச்சு இதை மைனஸ் பண்ணுறாங்க. 8 வச்சு போட்டுருப்போம் நடக்குது. 8 வச்சுனாலும் இந்த பாயிண்ட் கிடைக்குது. 27 27.8 வச்சு போட்டால் இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக இருக்குது. அப்போ 27.8 வச்சு போட்டால் இந்த வேல்யூ கிடைக்குது. இதை போட்டுறாங்க. இதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்குது. இதுக்கு என்னது? இது n1. இதனோட n வேல்யூ எவ்வளவு? இது n வேல்யூ வந்து 6. இது n-ஓட வேல்யூ வந்து 7. அப்போ இதுக்கு ஃபார்முலா மாறும். சம்மேஷன் ரூட் ஆஃப் y மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது எவ்வளவு? 6 மைனஸ் 1 5. பட் இது என்ன கிடைக்கும்? இது 6 7 வரும்போது இது 6 மாறும். அப்போ இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 5 போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது டிவைடட் பை 6 போட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொல்லுமா? அதாவது 31.43க்கு டிவைடட் பை 5 போட்டு டிவைடட் பை 6 அது டிவைடட் பை 6 போட்டு ரூட் 6 போட்டு ரூட் எவ்வளோமா? 5.238. ஸோ ரூட் ஆஃப் 5.238 2.22 சரி 2.28. 2.28. அதே மாதிரி இது டிவைட் பை 5 போட்டு ரூட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இந்த பாயிண்ட். 26.84 divided by 5. 5.368. So root of 5.368. 2.31 sir. 2.31. ஸோ இது 2 ST இருக்குது. அது கம்பைன் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு எகெயின் ரூட் போட்டு இது போட்டிங்கன்னா இது வருமா? S1 N1 S1 ஸ்கொயர் ப்ளஸ் N2 S2 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ப்ளஸ் N2 மைனஸ் 2. இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க. இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க. N வேல்யூ எவ்வளோன்னு தெரியும்? 7. இந்த N வேல்யூ எவ்வளோன்னு தெரியும்? 6. இங்கே N வேல்யூ 7, இங்கே N வேல்யூ 6. இது அப்ளை பண்ணி இந்த S வேல்யூ கண்டுபிடிக்கீங்க டாக்டர். So n1 வந்துட்டு சார் 7 இல்லையா சார்? ஆமா 7 ராகன 7 தானே. அதனால தான் 6 போட்டோம். n - 1 6 போட்டோம். 7 into 2 point இதோட ஸ்கொயர். ஆமாம்மா. 2.28 ஸ்கொயர். 36.38 சார். நான் ஒண்ணா சால்வ் பண்றேன் சார். கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு மிஸ்டேக். ஓகேமா போட்டுக்கலாம். 36.38 36.38 plus 6 into 2.31 square into 6 32.01 divided by 7 plus 13 minus 2 11 so 36 plus 38 plus 32.01 is 68.39. Okay, divided by 11. Okay. 6.217. So root of 6.217. 2.493 sir. 2.493. இப்போ H0 டிபெண்ட் பண்ணுறீங்க. S வேல்யூ தெரிஞ்சிருச்சு அண்டு x1 பாரும் x2 பார் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. x1 பார் வேல்யூ எவ்வளோ சொன்னீங்க? x1 பார் வேல்யூ எவ்வளோ சொன்னீங்க? 31.28 31.28 and x2 power value 27.83 இதுதான் 27.83 இதுதான் வந்து x2 power வேல்யூ 27.83. அப்போ H0 டிவைட் பண்ணுவீங்க. there is no significant between x1 power and x2 power ரெண்டுக்கு எந்த significant இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ 2 டெஸ்ட் அவனே வேல்யூ கொடுத்துரும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ டி டெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னா மாடலஸ் ஆஃப் x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை எஸ் இன்டு ரூட் ஆஃப் 1 பை n1 பிளஸ் 1 பை n2 இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 31.28 மைனஸ் 27.83
டிவைடட் பை எஸ் ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 2.493 இன்டு ரூட் ஆஃப் 1 பை n1 n1 வேல்யூ 7 பிளஸ் 1 பை n2 n2 ஓட வேல்யூ 6. இதை கம்ப்ளீட் பண்ணி போட்டுறேன் நமக்கு இந்த 2 டெயில் டெஸ்டோட டேட்டா வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த கால்குலேஷன் போடுங்க என்ன வருதுன்னு சொல்றாங்கன்னு. So 31.28 minus 27.83, 3.45. 1 divided by 7 plus 1 divided by 6, 0.309. So root of 0.309, 0.555 into 2.493, sir. ஆமாம் 493. Denominator வந்து 1.38, sir. Denominator வந்து 1.38. 1.38. கம்ப்ளீட் பண்றது. So 3.45 divided by 1.38. 2.5, sir. 2.5. அவன் டேபிள் வேல்யூ கொடுத்துட்டான். டி டெஸ்ட்டில் டேபிள் வேல்யூ 0.05ல் n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2. இதனோட வேல்யூ எவ்வளவு 11. இதனோட டேபிள் வேல்யூ கொடுத்துட்டான் 2.2ன்னு அவனே ப்ராடக்ட் கொடுத்துட்டான். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட்டில் அவனே கொடுத்துட்டான் 2.2ன்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ கம்பேரிசன் பண்ணுறீங்க. கம்பேரிசன் பண்ணும்போது H0 வந்து டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது இது 2.5 இது 2.2. அப்போ நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. H0 வந்து ரிஜெக்டட். H0 வந்து ரிஜெக்ட். அவ்வளோதாங்க. சரிங்களா? சார் அப்போ நம்ம ப்ராப்ளத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போடுறோம். மற்றபடி எதுவுமே இல்லை.